ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. சூரியன் சனிகிட்ட தான் நான் என் மகன்கிட்ட தான் கொடுக்கணும். ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு கொடுக்குற தண்டனை. சனி சனீஸ்வரி, மகன் மருமகா, நீதி அரசர் கையில் கொடுத்துருக்காருப்பா கணக்கு. மாத்திரை தயாரிக்கான்ல அந்த இடம் கம்பெனியில் போய் தாய் இந்தியா நாடு முழுவதும் போட்டு உலக நாட்டிலையும் போட்டுரு மாத்திரை. ஏன்னா வர்ற நோயை கண்டுபிடிப்பான், அதை ஸ்டக் பண்ணுவான். இல்லை அந்த ஓட்டு முத்திரை போட்டு பழாக்கி வச்சுட்டான்ல. இப்போ இந்த ஓட்டு முத்திரை இந்த மாத்திரையால் தான் அடிக்கணும்ட்டார். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாத்திரை சாப்பிடுவான். அப்போ உலக நாடு அந்த மாத்திரையிலே வேலை முடிக்கார். புரியுதா? உலக நாடு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே தப்பிச்சிருந்தான். அப்போ எரிக்கலை மாலையை 2 பேரும் போட்டுருங்க. ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண் உள்ள கணக்கில் போட்டு மாத்திரை தயாரிக்கிற கம்பெனி 2ஆம் நம்பர் தொழில் தயாரிக்கான்ல. ஆஸ்பத்திரியில் சிசரிங்கி பண்ணுவான், அறுக்கிறது. இயற்கையை கொடுத்தார். இயற்கை எல்லாம் உற்பத்தி ஆகிக்கோ, இயற்கையிலே பிள்ளைகள்லாம் பிறக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. இவன் செயற்கையில் கொண்டு வந்து அறுத்து சாப்பிடுதான், அறுத்து விடுதான், அறுத்து காகித பேப்பரை வீட்டில் கொண்டு போய் அடைஞ்சி அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் குளிர் காஞ்சி 4 வீலர் 2 வீலரில் ஓடுதான். மழை தாக்கம் குளிரில் இறங்கினாலும் டீசல் பெட்ரோல் எரியும். கடவுளுடைய பவரில் ஈஸ்வரன் அவருடைய பவரால் இறக்குவார். அவர் இப்போ கணக்கு விட்டுருவார், தட்டி விட்டுக்கிட்டே இருப்பார் நைஸாக பட்டனை. இப்போ சென்னையில் உள்ளவன் நம்மளை வச்சு ஆடுதான். சூரியன் சின்னத்தை வச்சு ஆடாத ஆட்டம் கொண்டு ஆடிக்கொண்டே இருக்கான். அவன் வர்ற மலையில் பூரா நாங்கள் வளைச்சி பிடிச்சிருவோம்னு சொல்கிறான். இந்த விருதுநகர் மாவட்டம் நான் இந்த கணக்கு கொடுக்கணும்ல. நான் வெளிச்சத்தை கொடுக்கேன். மானிட பிறவி என்னென்ன சொல்லுதான் என்னென்ன அப்படிங்கிற கணக்கு எல்லாம் இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா நீதி அரசராக உட்காந்துட்டார் கடவுள், அவர்கிட்ட நம்ம கணக்கு கொடுக்கணும். புரியுதா? கணக்கு நம்ம கொடுத்தாச்சு. அவன் சென்னை மெட்ராஸ் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மழை தாக்கத்தில் இறுக்கி நாங்கள் கட்டி பிடிச்சிருவோம், நாங்கள் எல்லாம் வலிச்சு விட்ருக்கோமுங்க. நீ பார்த்த பார்வையில் எரிக்கலை மாலை எல்லாமே அவன் ரோடு எங்கெங்கே போட்டிருக்கானோ, எங்கெங்கே கால்வா பூரா அடைச்சி போட்டிருக்கானோ முழிச்சு பார்த்துரு. எல்லாமே ஆணும் பெண்ணும் தண்ணி நீரலை விளாண்டு போகும். மானிட பிறவி தண்ணியிலே போயிடுவான். இந்த செம்மத்தில் மந்திரியை பூரா கை வைக்கணும் அப்படின்ட்டார். நீதி அரசர் போட்டார். நான் இப்போ சென்னையை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, நீ அந்த வேலையும் சேர்த்து பார்த்துக்கோ. சரியா? சென்னையை நான் முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னென்ன செய்தான், என்ன பண்ணுதான். இந்த செம்மத்தில் அடியோட சென்னை இந்த என் சின்னத்தை வச்சு என்னை வச்சு அசிங்கம் பண்ணி பூமியை பூரா பாழாக்கின கணக்கு நான் முடிக்கணும். புரியுதா? அவர் நீதி அரசர் என் கையில் கொடுத்துட்டார். அதனால் நான் முடிச்சு தான் ஆகணும். அவன் நான் வளைச்சி கட்டி பிடிப்போமுங்க. இந்த செம்மத்தில் மந்திரி எல்லாம் குடும்பமே எதில் போகணுமோ அதில் பூரா போய் விட்டுறப்பா. நீ தான் பாரப்பா. இன்றைக்கி பொழுது பூரா மந்திரியை பூரா சென்னையில் உள்ளவனை பூரா முழிச்சு பார்த்து எரிக்கலை மாலை கூடுதலாக எரியட்டும் சொல்லி இன்னொரு மாலையை போட்டுரு. மந்திரி பூரா எம்எல்ஏ பூரா போட்டுரு. முதலமைச்சர் வாசல், அவன் வீடு வாசல் நுழைவில் அந்த எரிக்கலை மாலையும் முள்ளு மாலை நம்ம இடத்துல முள்ளு பூரா எரிச்சான்லப்பா, எரிச்சிட்டு போனான்ல. இதில் உள்ளதையும் எடுத்து 2ஐயும் சேர்த்து முதலமைச்சராக இருக்கான்ல சென்னையில் மெட்ராஸில் கன்னியாகுமரியை தூக்கி நான் தான் ஆட்டுதம்கான்ல. அதனால் எரிக்கலை மாலையும் முள்ளும் சேர்த்து போட்டு கைலாசத்தில் பின்னாடி ஒரு எம்எல்ஏ இருக்கான்ல அவன் வீட்லேயும் எரிக்கலை மாலையும் முள்ளும். ஏன்னா கடைசி பகுதியும் முதல் பகுதியும் போடணும், அதான் கணக்கு. இவன் வீட்டில் வேணும், வீட்டில் போட்டு முள்ளும் எரிக்கலை மாலை. புரியுதா? அங்கே சென்னையில் மெட்ராஸில் முதலமைச்சர் வீட்டில் அவன் வீட்டில் முள்ளும் எரிக்கலை மாலையும் போட்டு அவன் சமாதியில் இருக்கிறவன் எரிஞ்சிட்டு கிடக்கான். அந்த ஆத்மா டைம் வரையில் தூக்குவார். தூக்கி பெட்டியில் ஏற்றி எண்ணெய் சட்டியில் ஊற்றி வறுக்க சொல்லிடுவார். வறுத்துடலாம். புரிஞ்சுக்கப்பா. 3/4 சத்தியப்பா.